ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பன்னீர் வச்சு கடாய் பன்னீர் பார்த்துருக்கோம் அண்டு பன்னீர் பட்டர் மசாலா பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே சப்பாத்தி இல்லை நானும் செய்கிற சைட் டிஷ் தான். ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈவன் அவங்களே கூட செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது பன்னீர் டிக்கா. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பன்னீர் டிக்கா செய்கிறதுக்காக நல்ல ஒரு அகலமான பவுலில் நான் கொஞ்சம் திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் தேவையான அளவு மல்லித்தூள், அதாவது 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் உப்பு. வேறுனா சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடல மாவு ஒரு பைண்டிங் காம்பனண்ட் தான், அப்போ தான் எல்லாமே ஒன்றா சேரும் அப்படின்றதுக்காக தான். ஸோ கடல மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தென் இதுக்குள்ளே நம்ம ஆனியன், கேப்சிகம் அண்ட் பன்னீர் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 1/2 hour கிட்ட நான் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனியன் அண்ட் கேப்சிகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்கொயர் பீசஸாக இருக்குது. அதாவது ஒரு ஆனியனை ஜஸ்ட்டு 4 கட் பண்ணால் என்ன சைஸ் வருமோ அந்த சைஸ் தான். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா டூத் பிக்கில் ஸ்டாக் பண்ணிக்கோங்க. நம்ம லேயராக ஸ்டாக் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்காக செய்கிறது அப்படின்றதுனால நம்ம சின்னதாகவே பன்னீரை கட் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் அவங்களால நல்லா பைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆனியன், தென் க்யூபாக இருக்க பன்னீர், தென் கேப்சிகம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஸ்டாக் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். கீ ஆட் பண்ணலாம், ஆயில் ஆட் பண்ணலாம், பட் பட்டர் ஆட் பண்ண அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர்லாம் நல்லா உருகினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி சில பேர் பண்ணுவாங்க, பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. டைரெக்டாக பட்டரில் நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்க அந்த டூத் பிக்ஸை உள்ளே வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 to 3 minutes எல்லா சைடுமே ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் கையிலையும் திருப்பிட்டுக்கலாம், இல்லை இதை ஸ்பாச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஹேண்ட்லேயே திருப்பி விட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. ஈவன் குழந்தைங்களே செய்யலாம், அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருங்க.